மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளி 2 விடயங்கள் குறித்ததுதான். ஒன்று, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி இடம் கொடுக்க மாட்டானாம் என்ற கருத்தை உள்ளடக்கியதும், மனம் இருந்தால் இடம் இருக்கும் என்ற கருத்தை ஒத்ததும் தான். ஒரு பிரதேசத்துல குறித்த ஒரு மாணவனுக்கு மருத்துவம் மறுக்கப்படுது. அதே போல ஒரு குறித்த மாணவனுடைய உயிரை காப்பதற்கு பல்வேறு வைத்தியர்கள் போராட்டம் நடத்தி அந்த உயிரை காப்பாற்றிய சம்பவமும் நமது நாட்டுல நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த 2 சம்பவம் குறித்த ஒரு விமர்சன பார்வைதான் இன்றைய இந்த காணொளி. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, பிடித்திருந்த லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்ற ஒரு வினயமான வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாவட்ட ஹிமாத்துகம பிரதேசத்துல வறுமை கோட்டுல திருவில் ஓட்டி வாழ்க்கை நடத்தி வருகின்ற ஒரு தந்தை தனது 4ஆம் ஆண்டு படிக்கின்ற மகனை திருவிழுக்குள்ள வச்சு அந்த ஒரு மாணவன் மிகப்பெரிய வருத்தத்தோட, தாங்கிக் கொள்ள முடியாத வருத்தத்தோட சாஞ்ச நிலையில ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்ன அவர் போட்டிருந்தாரு. அதுல அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தரம் 4ல படிக்கிற எனது மாணவனுடைய வகுப்பாசிரியர் எனக்கு ஃபோன் பண்ணி மகனுக்கு சரியான வருத்தமா இருக்குது, உடனடியாக வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்குனங்க நானும் பாடசாலைக்குள்ள போய் மாணவனை அழைச்சிட்டு முறையாக எழுதி சைன் பண்ணி எல்லா நடைமுறையும் நடந்ததுக்கு பின்னால குறித்த எனது மகனை நான் வெளியில கொண்டு வந்து அரசு வைத்தியசாலையில் மருந்தெடுப்பதற்காக போன நேரத்துல ரிஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சாச்சு. ஆனால் என் மகனுக்கு மருத்துவம் எதுவும் நடக்கல. கேட்டதற்கு புத்தக பைய கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்குள்ளவங்க சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்லாம, அதுக்கு இவர் என்ன பண்றாருன்னா, பையனால தூக்க முடியாது, ரொம்ப வருத்தமா இருக்கிறான், சத்தி எடுத்தாச்சு, வாந்தி இருக்குது, காய்ச்சல் இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப பரவாயில்ல, நீங்க அதிபர்கிட்ட இருந்து ஒரு கடிதத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்குள்ளவங்க சொன்னதாக அவர் வந்து ஒரு காணொளியில அதை அப்படியே சொல்லிட்டு சொன்னாரு. இதுக்கு மேல இங்க வெயிட் பண்றதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, குழந்தையோட ஆரோக்கியம் முக்கியம், நான் உடனடியாக 14 கிலோமீட்டர் தாண்டி இருக்கின்ற மாவட்டல்ல வைத்தியசாலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சமூகத்துக்கு சொல்லிட்டு அவர் பயணிச்சிருந்தாரு. இதுக்கு சாட்சியாக அவருடைய நண்பர் இருந்ததாக சொல்லப்படுது. அவரும் போய் பேசியும் அங்க மருத்துவம் வழங்கப்படல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவரு சமூக வலைதளங்கள்ல வச்சிருந்ததை பார்க்க முடிந்தது. உண்மையிலே இந்த ஒரு விஷயம் எவ்வளவு தூரம் பாரதூரமானது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சாமானிய மக்களுக்கு புரிய முடியும். அப்படியாக இருந்தால் ஏன் வைத்தியர்கள் இந்த குழந்தை விஷயத்தில் இவ்வளவு அலட்சியமாக இருந்தாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ள இருக்கும் இல்லையா? உண்மையிலே ஒரு பாடசாலை மாணவன் நோய்வாய்ப்பட்டுட்டா பாடசாலை அதிபருடைய கடிதமும் இல்ல புத்தகப்பை வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த சுற்று நிருபத்தை மருத்துவ சார்ந்த எந்த அமைச்சரால எந்த அமைச்சனால் வெளியிடப்பட்டது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்குது. எதற்காக இதை பண்ணினாங்க, ஏன் பண்ணினாங்க, உண்மையில இப்படியான ஒரு சுற்று நிருபம் இருக்குதா, வைத்தியசாலையுடைய தர்மம் என்ன, மருத்துவர்களுடைய தர்மம் என்ன அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? குற்றுயிராக கொலை உயிரால் ஒருத்தன் வரலாம் இல்லையா? வந்தவட்ட பாடசாலையில் கடிதம் எடுத்துட்டு வா, ஜிஎஸ்ட கடிதம் எடுத்துட்டு வா, இது கணவனை மனைவியாண்ட உறுதிப்படுத்துங்க, இது பாடசாலை மாணவனை உறுதிப்படுத்துங்க, தாயின் தந்தை தான் அதை உறுதிப்படுத்துங்க. இப்படி எல்லாம் எங்க அந்த சட்டங்கள் இருக்கிறது நமக்கு தெரியாது. எதனால அந்த மருத்துவமனையில் இப்படியான விஷயங்கள் பேசப்பட்டது என்பது நிச்சயமா விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது மீசான் டிவியினுடைய ஒரு ரிக்வெஸ்ட். உண்மையில இந்த குழந்தைகளோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிட்டால் இதற்கு பின்னால் 10ஓடு 11ஆக மீண்டும் ஒரு ஆர்ப்பாட்டம், இது போன்ற விஷயங்களுக்கு நீதி வேண்டும் என்று கூக்குரல் எடுக்கின்ற ஒரு அவல நிலையம் இன்னும் மாறாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு வியப்புக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது. இது அவங்களுடைய குழந்தையா இருந்தா பாடசாலைக்கு போய் வா, புத்தக பைய எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? நிச்சயமா சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. எனவே இந்த ஒரு விஷயம் குறித்து அதிபரை அணுகி குறித்த பாடசாலையுடைய அதிபர் அணுகி கேட்ட நேரம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்களா? உண்மையில குறித்த மாணவனுக்கு பிரச்சனை இருந்தது, உடனடியாக நாங்க முறையாக எழுதி சைன் பண்ண வச்சு பேரண்ட்ஸோட கையில இந்த குழந்தைய நாங்கள் கொடுத்து அனுப்பினோம். பிறகுதான் கேள்விப்பட்டது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததாக. நான் குறித்த வைத்தியசாலைக்கு போய் அங்கிருந்தவர்களோட விசாரணை செய்த போது இது என்ன நடந்த, எனது மாணவருக்கு இப்படி ஒரு பாதிப்பு நடந்தது என்று கேட்ட போதுதான் அங்க நடந்த விஷயங்களை சொன்னாங்க. அதாவது வந்து வளமை என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த மாணவருக்கு சிகிச்சை அளிக்க முடியாது என்று சொன்னது வந்து வைத்தியரும் கிடையாது, தாதியும் கிடையாது. நாங்க சொல்லுவோம் இல்லையா, காரியாலய உதவி உத்தியோகஸ்தர், அப்படியான ஒரு பெண்மணி தான் இதுல வீம்புக்கும் வம்புக்கும் நின்றதாக இப்போது தெரிய வந்திருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தாண்டி அந்த வைத்தியர் மௌனமாக இருந்தது தான் இங்க பிரச்சனை. அவ புதிதாக வந்தவ ஒரு இளம் டாக்டர் என்று சொல்லப்படுது. இந்த வயது முதிர்ந்த இந்த இந்த அதிகாரி இப்படி நடந்ததுனால அவ எதுவும் செய்ய முடியாமல் இருந்திருக்கிறார் என்று இப்போது தெரிய வருகிறது.
என்னதான் இருந்தாலும் ஒரு வைத்தியராக ஒரு வலியோடு துடிதுடிக்க வந்த ஒரு மாணவனுக்கு சிகிச்சை அளிக்காமல் அங்கு பலாத்காரமாக இப்படி ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி குறித்த அதிகாரம் இல்லாத ஒரு அதிகாரி குறித்த ஒரு வைத்தியரை வைத்தியம் செய்ய முடியாத அளவுக்கு தடை போடுகின்ற அளவுக்கு எங்கிருந்து இந்த பெண்ணுக்கு அதிகாரம் வந்தது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதிபருக்கு சொல்லியிருக்கிறாங்க, உள்ளக விசாரணை என்று வச்சிருக்கிறோம், நிச்சயமாக குறித்த டாக்டருக்கு எதிராகவும் குறித்த இந்த அதிகாரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியையும் அந்த வைத்தியசாலை வட்டாரங்கள் இவருக்கு கொடுத்திருக்குது. இது உண்மையில ஒரு இனவாதத்தினுடைய ஒரு மொத்த வடிவமா என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. காரணம் என்றா, மாவட்ட பிரதேசம் பல்வேறு இனக்கலவரங்களை பார்த்த பூமி என்பதனால் இப்போது இவர்கள் இப்படியான விஷயங்களை செய்து கொடுக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்குது. என்னதான் இருந்தாலும் பாடசாலை இனுபத்துல வந்தா அவங்க போரில் நிக்கிறது இல்ல, போர் ஒரு வழக்காறு இருக்கிறதுனால ஒருவேளை இந்த அதிகாரி நீங்க ஒரு புத்தக பையோட வந்து போங்க அல்லது அதிபரோட கடிதத்தை காட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கலாம். இவர் ஒண்ணுமே முன்கூட்டி போகணும்னு எல்லாம் கேட்கல. இவர் கேட்கறதுல 10 பேரும் போய் முடிஞ்சாச்சு, எங்கட பிள்ளை உள்ளடுங்களே தான் கேட்டிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் மருத்துவம் என்பது இலவசமானது. அது மாணவன் என்ற விஷயத்தில் நிச்சயமாக ஒரு குழந்தை என்ற விஷயத்தில் ஏதோ ஒரு ஆபத்து நடந்திருந்தால் இன்னைக்கு யார் பொறுப்பு சொல்வா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. எனவே இந்த ஒரு விஷயம் குறித்து கல்வி அமைச்சுடைய அதிகாரிகள், அதிபர் உட்பட இதற்கான ஒரு விசாரணை முன்னெடுக்கப்படுவதோடு நிச்சயமாக மருத்துவ தரப்பிலும் இதற்கான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வைத்தியசாலையிலே பணிபுரிகின்றவர்கள் நோயாளிகளுடன் கருணையோடும் இன்முகத்தோடும் பழக வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மீசான் டிவி ரிக்வெஸ்டாக முன்வைக்கிறதோட அதே சமயத்துல அதே தினமன்று புல்மோட்ட பகுதியில மருத்துவர்களுடைய தியாகத்தினால் ஒரு உயிர் காக்கப்பட்ட சம்பவம் நடந்திருப்பதை மறுப்பதற்கில்லை. ஓலவில் ஏலவில் மாணவர்களுக்கிடையே ஒரு தகராறு, குறித்த 2 மாணவர்களுக்கு தகராறு. ஏலவில் படிக்கின்ற மாணவன் ஊறிய ஆயுதத்தால ஓலவில் மாணவனுடைய கழுத்தறுத்த சம்பவம் பதிவாகுது. பாடசாலைக்கு வெளியே நடந்ததுனால உடனடியாக வெளியே நின்ற ஒரு திருவியில அந்த குறித்த மாணவனை ஏற்றி கொண்டு பயணிக்கிறாங்க புல்மோட்ட அந்த வைத்தியசாலைக்கு. வைத்தியசாலையில இருந்த டாக்டர் இர்ஃபான், அவரோடு இணைந்து சேவையில் அன்று இருந்த டாக்டர் சில்வா இருவரும் இந்த மாணவனுடைய சீரியஸை பார்த்து இது உடனடியாக துரிதகதியில ஏதாவது ஏற்பாடு செய்யணும்னு பதறி அடிச்சு கொண்டு உடனடியாக முதலுதவிக்கு தேவையான அனைத்தையும் அந்த வாகனத்துல ஏற்றுக்கொண்டு, மருத்துவர்கள் யாரும் ஆம்புலன்ஸ் வாகனத்துல போறது கிடையாது, அதெல்லாம் தாண்டி ஒரு தியாகத்தோடு மனிதநேயத்தோடு 2 வைத்தியர்களும் குறித்த மாணவனோட கிட்டத்தட்ட 58 கிலோமீட்டர் அந்த குறித்த மாணவனை ஏற்றி கொண்டு பயணிக்கிறாங்க. உடனடியாக இது வெறும் பயணமாக இருக்கக்கூடாது, மருத்துவத்தை வழங்கி கொண்டே அந்த உயிருக்கு என்ன தேவையோ, அந்த மாணவருக்கு என்ன மருத்துவ உதவிகள் தேவையோ அனைத்தையும் பண்ணி கொண்டே அவங்க பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. துரித கதியில செயல்பட்டதுனால உடனடியாக போன் கால் மூலம் திருவண்ணாமலை வைத்தியசாலையினுடைய சர்ஜன் டாக்டர் ரொஹான் அவங்களை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு கேஸ் ஆகி போச்சு, ரொம்ப ஆழமான காயம், கழுத்துல பலமான காயம் ஏற்பட, மூச்சுக்கு கஷ்டமா இருக்குது, இது உடனடியாக ஒரு ஆபரேஷன் செஞ்சாகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை எத்தி வச்சதோட இந்த பயணம் கிட்டத்தட்ட 58 கிலோமீட்டர் பயணிக்குது. சர்ஜன் ரொஹான் அவருடைய டீமோட எல்லா விஷயங்களும் கச்சிதமாக செய்து இந்த ஒரு நோயாளை எதிர்பார்த்து வாசல்ல நின்று உடனடியாக துரித கதியில செயற்பட்டு நோயாளியை உடனடியாக தியேட்டருக்கு கொண்டு போய் பக்குவமாக அந்த ஆபரேஷன் நடந்து முடிஞ்சதுனால இப்போது அங்கிருந்து வர செய்தி என்ன அப்படின்னா, மயிரிழையில அந்த மாணவன் உயிர் பிழைத்தாச்சு அப்படின்னு ஒரு ஆறுதலான ஒரு செய்தி வெளியே வந்திருக்குது. ஒரு இடத்துல மாணவனுக்கு மருத்துவம் கிடையாது, கடிதம் இல்லை என்பதனால மாவனல்ல ஹாஸ்பிட்டல் அவரை உள்வாங்கி மருத்துவம் கொடுக்குது. அப்படியாக இருந்தால் அவர்கள் கடிதம் கேட்கலையா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இங்க மருத்துவத்தை தாண்டி, சேவையை தாண்டி, கடமையை தாண்டி ஒரு உயிரை காக்கின்ற முக்கியமான பணியில பல்வேறு வைத்தியர்கள், பல்வேறு ஊழியர்கள் சிறப்பாக செயல்பட்டதால ஒரு உயிரை காக்க முடிந்தது. இந்த சம்பவம் இந்த நாட்டுல ஒரு பகுதியில நடக்குது, அந்த சம்பவம் நாட்டுல இன்னொரு பகுதியில நடக்குது. இந்த ரெண்டையும் எப்படி இன்னைக்கு சமூகம் பார்க்குற அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இந்த டீம் ஒர்க் அந்த ஒரு உயிரை காத்திருக்குது என்பது எமது பார்வை. காரணம், அலட்சியமாக பராமுகமாக இந்த உத்தியோகத்தர் நடந்து கொண்ட விதம் போல அன்று அந்த புல்மட்ட ஹாஸ்பிட்டல்ல இந்த வைத்தியர்கள் நடந்திருந்தால் இன்று 10ஓடு 11ஆக ரோட்டுக்கு இறங்கி நீதி கேட்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும். அந்த ஒரு நிலையை டாக்டர் இர்ஃபான் கருத்துல கொண்டாரு. மனிதநேயத்தோடு டாக்டர் சில்வா அவரோட இருந்து டாக்டர் சர்ஜன் ரோஹன இவங்க செயல்பட்டதுனால அந்த உயிர் காக்கப்பட்டிருக்கிறது என்பது மீசா டிவியினுடைய பார்வை. என்னதான் இருந்தாலும் தமது பணியை தாண்டி, தமது கடமையை தாண்டி மனிதநேயம் என்ற ஒரு விஷயம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக மனிதர்களிடையே உதவியும் ஒத்தாசையும் மனிதர்கள் வாழுகின்ற சூழல் உருவாகும், இல்லை என்றால் மனிதர்கள் மாய்கின்ற சூழல் உருவாகும் என்பது நமக்கு தெரிகிறது. எனவே குறித்த 2 விஷயங்களும் ஒரே தினத்தில்
ஒரே துறையினரால் நடந்தேறி இருக்கிறது. ஒன்று இகழுக்குரியது, இன்னொன்று புகழுக்குரியதாக மாறி இருப்பதை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் மாவட்ட பிரதேசத்தில் நடந்த இந்த விஷயம் கண்டிக்கத்தக்கது, விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். குறித்த அதிகாரிகள் இந்த துறைக்கு பொருத்தமில்லை என்றால் அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற வேலையை அரசு செய்ய வேண்டும் என்ற ஒரு ரிக்வெஸ்டை மீசா டிவி முன்வைப்பதோடு, இது போன்ற டாக்டர் இர்ஃபான், டாக்டர் சில்வா, டாக்டர் ரோஹன போன்றவர்கள் சமூகத்தில் பேசப்பட வேண்டும், அவர்களை வாழ்க்க வேண்டும். எனவே உங்களுடைய மருத்துவ பணி மென்மேலும் சிறக்க, மக்களுக்கான சேவையை வழங்க இறைவன் உங்களை தெரிவு செய்திருக்கிறான். உங்களுடைய ஆயுள் நாளிலும் ஆரோக்கியத்திலும் இறைவன் பரக்கத்து செய்யட்டும், அபிவிருத்தி உண்டாக்கட்டும் என்று கூறி, இது போன்ற சேவைகள் மென்மேலும் செய்கின்றவர்களை நிச்சயமாக சமூகம் வாழ்த்தட்டும் என்று கூறி, மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.